மிகப்பெரிய மாட்டு சந்தை அப்படின்னு சொல்லலாம். மணப்பாறை மாட்டு சந்தையை தான் பார்க்க வந்திருக்கோம். பிக்கெஸ்டான மாட்டு சந்தையில இருக்கு. வீடியோல பல விஷயங்களை வந்து சொல்லி மனசுக்கு நெருடலா இருந்துச்சு. கேரளா பக்ரீத்துக்காண்டி போகுது. எவ்வளவுக்கு தீர்ந்துச்சு மாடு? கர்நாடகா மாடு. அப்படியே அப்படி அங்க தரமான சம்பவம் வித்துட்டு இருக்கு. கருப்பன் படத்துல வர நிறைய வெரைட்டி. துண்டுக்குள்ள கைய விடுறேன் எதுன்னா டீடைல் செட்டு நாட்டு மாடு பால் வண்டி கேரளா மாடெல்லாம் பாத்தீங்கன்னா சொல்லி 2 லட்சம் மாடுக்கு மேல வந்துச்சு. சேனல்ல ஃபாலோ பண்ணுங்க. இப்படி ஒருத்தன் வாழ்ந்தாங்கிற பேரு. வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோல என்ன அப்படின்னா, இன்னைக்கு விளாக் அப்படி என்ன வீடியோல பார்க்க போறோம் அப்படின்னா, ஏசியாலேயே மிகப்பெரிய மாட்டு சந்தை அப்படின்னு சொல்லலாம். மணப்பாறை மாட்டு சந்தையை தான் பார்க்க வந்திருக்கோம். உள்ள என்னென்ன இருக்கு, எந்த மாதிரியான மாடுகள் வந்து கொண்டு வராங்க, எந்தெந்த மாவட்டத்துல இருந்து வராங்க அப்படிங்கிற டீட்டெயில் வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சொல்ல போனா வேற வேற டிஸ்ட்ரிக்ட் பக்கத்துல விருதுநகர், சாத்தூர் அங்க இருந்தெல்லாம் இங்க மணப்பாறை மாட்டு சந்தைக்கு வந்து மாடு கொண்டு வராங்க. அதை வாங்கிட்டும் வெளியில கொண்டு போறாங்க. கேரளாவுக்கும் இங்க இருந்து மாடு வந்து எடுத்துட்டு போறாங்க. கேரளாவுக்கு போறது எல்லாமே வந்து கட்டிங்க்கு போயிட்டு இருக்கு. அந்த மாதிரியான மாடுகளும் உள்ள இருக்கு. அதை நம்ம வீடியோல பார்க்கலாம். ஜல்லிக்கட்டு மாடு எல்லாமே இதுல இருக்கு. ஃபுல்லாவே இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து நீங்க பார்க்கணும் அப்படின்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரியா நான் போற இடத்துல உள்ள எல்லா விஷயங்களும் விளாகா உங்களுக்கு நான் கண்டிப்பா போடுறேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன அப்படின்னா, ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கோம். மணப்பாறையிலே வந்து ரொம்ப முக்கியமான இந்த ஏசியாலே வந்து மிகப்பெரிய சந்தை அப்படின்னா மணப்பாறை மாட்டு சந்தையை சொல்லுவாங்க. மணப்பாறை மாடுகட்டி அப்படின்னு ஒரு பாட்டெல்லாம் இருக்கும். உலக புகழ் அப்படின்னு சொல்லலாம். உலகத்தில் அப்படிங்கிறத உலக அளவில் நம்ம வந்து ஒரு பிக்கெஸ்டான மாட்டு சந்தையில் இருக்கோம் அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெருமை. அந்த மாட்டு சந்தை இருக்கிற ஊரான மணப்பாறையில் நான் இருக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு இன்னொரு பெருமை. கண்டிப்பாக மணப்பாறை மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் இருக்க எல்லாருமே இந்த மணப்பாறை மாட்டு சந்தைக்கு வந்து பார்க்க முடியுமா அப்படின்னா தெரியல. ஆனால் அந்த வீடியோ வழியாக கண்டிப்பாக மணப்பாறை மாட்டு சந்தையை ஃபுல்லாக பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக தொடர்ந்து பாருங்கள். தொடர்ந்து பார்க்குறது மட்டும் இல்லாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலான்னு பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு லைக் பட்டனையாவது போட்டு வைங்க. எதுவுமே இல்லை, வீடியோ ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னா ஒரு கமெண்ட்டை போட்டு விட்டுருப்போங்க. ஐயா வணக்கங்க. ஐயா நம்ம ஊருங்கய்யா? நான் வந்து திருக்காவளி கல்லணை கிழக்கால கச்சமங்கலம். நம்ம கல்லணை திருச்சி கல்லணை. பரவாயில்ல, அங்க இருந்து வந்திருக்கீங்க? இங்கே வந்திருக்கேன். மாடு விற்கிறதுக்கு வந்திருக்கீங்க? சரிங்க. ஒரு பாச்சை காலம் நம்ம காலை கொடுத்தோம். பாச்சை காலை கொடுத்துட்டீங்க? நம்மளுக்கு வேணான்னு கொடுத்துட்டீங்களா? இல்ல மெயின்டைன் பண்ண விவசாயத்துக்கு பணம் வேணும். விவசாயத்துக்கு பணம் வேணும். இல்ல ஜோடி மாடா வாங்கி விவசாயத்துக்கு பணம் இல்லைங்க, சிரமத்துக்கு கொடுத்துருக்கேன். சிரமத்துக்கு உங்க வளர்ப்பு மாடை கொண்டு வழியில தான் கொடுக்குறீங்க? இல்ல, ஆமா, சிரமத்துல தான், மன வழியில தான் கொடுக்குறீங்க. நல்ல மாடு வந்து சிரமத்துக்கு தான். சிரமத்தை இந்த மாடா நாங்க கிடைக்குது பாச்சை மாடு தான். பாச்சை மாடு வாங்க பார்க்கலாம். இந்த வழியிலையும் வேதனையிலையும் அதை கொண்டு வந்து கொடுக்குறாங்க பாத்தீங்களா? அது வந்து சொல்ல முடியாது நம்மளால. இந்த மாடுங்களா? ஏதாவது பேர் வச்சிருப்பீங்களா அழகா? இதெல்லாம் ராயல். ராயல்? ஆமா, ராயல். எங்க ஓட்டிருக்கீங்க நம்ம இதுல? எல்லா இடத்தையும் விளையாடுற மாதிரி தான். நல்லா குட்டியா அழகா இருக்கானே. ஆமா, கட்டினாலும் அவ்வளவு சீக்கிரம் கட்ட முடியாது போல, கீழே இறங்கிதான் கட்டணும். நல்லாவே வரும். அதான் விளையாடுவா வரும். சிரமத்துக்கு கூட மாட்ட உடம்ப வளைச்சி நல்லா உழைச்சி பாரப்பா, அதில் உனக்கும் உலகத்துக்கும் நன்மை இருக்கு. உங்க கண்ணுல உங்க வழி தெரியுதுங்க. எவ்வளவு கொடுத்தீங்க? 43,000 ரூபாய். வீட்டுல நம்ம புள்ள மாதிரி வச்சிருந்தோம். ஆனா இது வந்து வளர்ப்ப கொடுத்தாக்கா இன்னைக்கு வந்து 80,000 ரூபாய். இன்னைக்கு வந்து அடி விலைக்கு கொடுத்துருக்கேன். இல்ல, ஆமா, நம்ம பக்ரீத்துங்கிறதுனால அது இன்னும் கொஞ்சம் நமக்கு வேதனை தரும் இல்லையா? ஆமா, சரிங்க. நம்ம நிறைய விஷயங்கள் வந்து நிறைய இடத்துல நம்ம கடந்து போயிட்டு இருக்கோம். நானும் வீடியோல பல விஷயங்களை வந்து சொல்லிட்டு இருக்கிறேன். ஆனா இருந்தாலும் ஒரு சிலர் மட்டும் இந்த வீடியோல வருவாங்க. அவங்களோட வழிகளை வந்து நம்மகிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. எந்த மாதிரி அப்படின்னா, இப்போ ஒரு ஐயா பேசினாங்க இல்லைங்களா, அது மாதிரி இங்க இருக்கிற மாடுகள் எல்லாமே அவங்களோட தேவைக்கு பயன்பட்டு இருந்த மாடு தான், களத்துல விளையாண்டுட்டு இருந்த மாடு தான். ஆனா சில பேர் அவங்க சொல்லையில, நாங்க அடிமாட்டுக்கு வந்து இந்த மாடுகளை கொடுக்குறோம், எங்க விவசாயத்துக்கு போதுமான வருமானம் இல்லாதனால அடுத்து வந்து பயிர் செய்யணும் அப்படிங்கிற காலகட்ட சூழ்நிலையில இந்த மாடுங்களெல்லாம் நாங்க வந்து விற்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னது ரொம்ப ஒரு மனசுக்கு நெருடலா இருந்துச்சு. நிறைய பேர் இந்த சந்தையை கவர் பண்ணி போட்டிருப்பாங்க. நம்ம போட்டிருக்கிற வீடியோ வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஏன் அப்படின்னா, அந்த சில வழிகளை வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம். ஆனா நம்மளுக்கு சொந்த ஊர்னு
கேரளா. கேரளாவுல இருந்து இங்க வந்திருக்கீங்க மாடு வாங்குறதுக்கு. இப்ப இது ஜல்லிக்கட்டு மாடு நீங்க வாங்கியிருக்கீங்க. எவ்வளோண்ணா மாடு? இது நோம்புக்கு. அடிதான், அடி மாடு தான். ஆனா ஜல்லிக்கட்டு மாடு மாதிரி இருக்கு. வயசாயிடுச்சு கொடுக்கறது நாங்க வாங்கிட்டு போறோம். ஆனா ஜல்லிக்கட்டு மாடு, ஆனா யார் மாடு என்னன்னு தெரியல, வீடியோ பார்த்தாங்கன்னா என்னன்னு தெரியல. வயசாயிடுச்சுன்னா இதான் நிலைமை மாடுகளுக்கு, அப்படித்தானே? அவன் பக்ரீத்துக்காண்டி போகுது, அப்படித்தானே? ஆனா இன்னைக்கு நிறைய பிசினஸ் நடந்துட்டு இருக்கு. யூஸ்வலா 2000 மாடு சம்திங் வரும் அப்படின்னாங்க. இப்போ கொஞ்சம் கூட வந்திருக்கும் போல. കഴിഞ്ഞ வாரத்துல இதுக்கு ஜாஸ்தி இருக்கும். சரிங்கண்ணா, சரிங்கண்ணா. இப்போ அத்தனை மாடு இருக்காது. இது எல்லாமே உங்க மாடு தான்? இப்ப இல்ல, குறைச்சு மாடு இருக்கு. கம்மியா எடுத்திருக்கீங்க. குறைச்சுனா கம்மி தான் கிடைச்சிச்சு. நிறைய வந்திருந்தா எடுத்திருப்பீங்க இல்லையா? ரொம்ப சந்தோஷம். ப்ரோ, எங்க இருந்து வரீங்க? விருதாச்சலம். இங்க இருந்து எத்தனை கிலோமீட்டர் வரும்? ஒரு 150 கிலோமீட்டர். பரவாயில்ல. அங்க இருந்து இங்க வரீங்க. மாடு வாங்க வந்திருக்கீங்களா? வாங்க வந்திருக்கீங்க. எந்த மாதிரியா மாடு பாக்குறீங்க? மணப்பாறை மாடு தானே பாக்குறேன். மணப்பாறை மாடு தான். அதுதான் வந்து உழவுக்கு இதுக்கெல்லாம் அப்பவே சொல்லியிருக்காங்க, மணப்பாறை மாடு கட்டி அப்படின்னு ஒரு பாட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. இருந்தாலும் ஆமா, காங்கேயங்க அலையெல்லாம் இங்க வந்து அவ்வளவு இறங்கி போனாலும் மணப்பாறைக்கு அப்படின்னு ஒரு ஃபேமஸான ஒரு பேர் இருக்கு. மணப்பாறைக்குன்னு தனியா மாடு இருக்கா அப்படின்னா தெரியல. ஆனா எல்லா மாடும் இங்க வந்து போறதுனால மணப்பாறையில மாடு எடுத்தா நல்லா இருக்கும். அப்படிதான் வண்டிக்கும் அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா விவசாயத்துக்கு தேவையான நமக்கு தேவைகளை பூர்த்தி பண்றதுக்கான காளைகள் வந்து இங்க நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காண்டி தலைவர் அங்க இருந்து வந்திருக்கிறாரு. அப்படித்தானே ப்ரோ? ரைட், ஓகே, மகிழ்ச்சி. வணக்கண்ணே. அண்ணா, மாடு எங்க இருந்து வந்திருக்கு? இது வந்து ஸ்ரீபுரத்தால வந்திருக்குண்ணே. சரிங்கண்ணே. இது எந்த மாதிரியான மாடு? வண்டி மாடா? வண்டி மாடுண்ணா. வண்டி மாடு. வண்டிக்கு மட்டும்தான் இதை பயன்படுத்துவோம். உழவுக்கும் பயன்படுத்துவோம். சரிங்கண்ணா. இப்ப நீங்க கொண்டு விற்க வந்திருக்கீங்களா வாங்க வந்து? ஒரு விவசாயம் வாங்கிட்டு போறோம். விவசாயத்துக்கு வாங்கிட்டு வாங்கிட்டு. சரிங்கண்ணா. எவ்வளவுக்கு தீர்ந்துச்சு மாடு? இது 1.16. எவ்வளவு சொன்னாங்க? 1.20 வந்துருச்சு. சரிங்கண்ணா. எத்தனை பல்லுண்ணா இது? இது முளைச்சிக்கிச்சுண்ணா. முளைச்சிக்கிச்சு. நல்லா இருக்கும். ஒரு 4 வருஷம் வச்சுக்கலாமா? 5 வருஷம் வச்சுக்கலாம். சரிங்கண்ணா, ரொம்ப சந்தோஷம். உங்க பேர் என்ன? பேர் வேலாயுதண்ணா. அண்ணா, இதெல்லாம் அந்த மாடெல்லாம் இது எந்த வகையான மாடுண்ணே? இது பூராமே இது கீழ்கார மாடுண்ணே. எங்க இதுக்குல மைச்சேரி கர்நாடகா மாடு. அப்படியே அப்பாடி அங்க இருந்து இங்க வருமானே? ஆமா. பரவாயில்ல. மாடு ஒரு வித்தியாசமா இருக்கு. கொம்பு, அந்த நெத்தி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமா இருக்கு. ஆனா இது எப்படி எல்லாம் ஒரே ஆள் வாங்கியிருக்காங்களா, வேற வேற ஆள் வந்து? ஒரே ஆள். இந்த ஐட்டம் பூரா இந்த ரெண்டு நோட்டம். இப்ப அங்க இருந்து வந்த மாடை இங்க வாங்கியிருக்காங்க. இப்ப வந்து இது போகும் தனியா போகும். இந்த இதை வாங்கி வச்சிருக்கோம். அவங்க அப்படியே அவங்க வண்டியில ஏத்தி கொடுத்துருவாங்க. சரி, இது எப்படி பல்லெல்லாம் பார்த்து வாங்கியிருப்பாங்க? பல்லம் ஒப்பேரிச்சுண்ணே. ஒப்பேரிச்சு அப்படின்னா வயசாயிடுச்சு. அடிக்கு அடிமாட்டுக்கு போகுமா? கேரளா போகுது. அப்ப கர்நாடகாவில இருந்து இங்க வந்து மணப்பாறையில இருந்து கேரளா போகுது. ஓகேண்ணே, ரொம்ப சந்தோஷமா சார். இங்க பாத்தீங்களா, கண்டக்டர் நினைச்சுக்காதீங்க, டப்பால இருக்கு பாருங்க. தரமான சம்பவம் வித்துட்டு இருக்காரு. எத்தனை வருஷம் வித்துட்டு இருக்கீங்க? 25 காசுல இருந்து 45 வருஷமா. 25 காசுல இருந்து 7 ரூபா வரை இன்னைக்கு ரேட் வந்திருக்கு. ஆனா இவ்வளவு வருஷமா அந்த சந்தையில வியாபாரம் பாத்துட்டு இருக்கீங்க. உங்க பேருங்க? காதர் பைசா. மணப்பாறை தான். தோரங்குறிச்சி. சொந்த ஒரு பித்தானே தான் இருக்கு. தோரங்குறிச்சி. ஆனா சந்தைக்கு மட்டும் இங்க வருவீங்க. மக்கள் கண்டதையும் சாப்பிட்டு ஜீரணமாகவும் இருக்குங்கிறதுக்காண்டி அவரு எவ்வளவு ஒரு நேர்த்தியா அந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு பாருங்க. ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க. அதான் இதுல ஹைலைட். ரொம்ப நன்றிங்க அவங்கள பார்த்ததுல. இங்க நிக்கிற வெஹிக்கிள் எல்லாம் பாத்தீங்கன்னா பாதி வந்து தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன்ல இருக்கு. மீதியெல்லாம் வந்து கர்நாடகா, ஆந்திரா, கேரளா தான் இருக்கும். ஏன் அப்படின்னா அங்க இருந்து வந்துட்டு, அதாவது கர்நாடகாவில இருந்து மணப்பாறைக்கு வந்து வருது. மணப்பாறையில இருந்து பாத்தீங்க அப்படின்னா அடிமாடும் அது சார்ந்து இருக்கிற மாடுங்களும் வந்து கேரளா வர போயிட்டு இருக்குது அப்படிங்கறது அங்க ஒரு விஷயம். இதுல எரும மாடும் இருக்கு, ஆனா ஜல்லிக்கட்டு மாடு இருக்கு. பாத்துல தம்பி கருப்பன் படத்துல வர மாடு மாதிரியே இருக்குல்ல பாக்குறது. தம்பி ரொம்ப கிட்ட போகாத, சிண்டிருவாப்ல, செஞ்சு விட்டுருவாப்ல. ஆனா இதுல என்ன ஹைலைட் அப்படின்னா ஜல்லிக்கட்டு மாடு இருக்கு, பக்கத்துல எரும மாடும் இருக்குது. நல்லா இருக்குல்ல மாடு. மாதிரி மாடுகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது கண்ணுக்குட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. கண்ணுக்குட்டிக்கு அடுத்த ஸ்டேஜ் கன்று. இது வந்து இதை எடுத்துட்டு போய் வண்டி மாட்டுக்கு வந்து வசக்கி, இது வந்து வசக்கி அப்படின்னா வண்டி பூட்டி அதை பழக்கி அப்புறமா ரெடி பண்ணி இதை வந்து ஒரு மாடா வந்து நம்ம தேவைங்களுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம திருப்பி இது நல்ல ஒரு வண்டி மாடா ரெடி ஆயிருச்சு அப்படின்னா திருப்பி இங்கேயே கொண்டு வந்து நல்ல ரேட்டுக்கு சேல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இங்க நிறைய நடந்துட்டு இருக்கும்.
அண்ணா வணக்கண்ணே. சொல்லுங்க சார். அண்ணா நமக்கு எந்த ஊர்ண்ணே? ஜெயங்கொண்டம் பக்கம் ஆண்டிமரம். நம்ம திருச்சிக்கு அந்த பக்கம் ஜெயங்கொண்டம் இதானே சொல்றீங்க? அந்த ஜெயங்கொண்டம். பரவாயில்ல, அங்க இருந்து இங்க வரீங்களா சந்தைக்கு? இப்போ இது வாங்கியிருக்கீங்க வீட்டு யூஸ். வண்டி மாட்டுக்கா? வண்டி மாடு. சரிண்ணே சரிண்ணே. வண்டி மாட்டுக்கு எத்தனை பல்லுண்ணே? 4 பல்லு. எத்தனை வருஷம் வச்சுக்கலாம்? 10 வருஷத்துக்கு வச்சுக்கலாம். 10 வருஷம் ஜம்முன்னு வச்சு ஓட்டலாம். திருப்பி கொண்டு வந்து கொடுத்துருவீங்க. கொடுத்துட்டு அடுத்த ஜோடி போட்டு எடுத்துட்டு போயிருவீங்க. ஆமா. ரைட்ண்ணே, சந்தோஷண்ணே. மாட்டு சந்தை வந்து மதியானமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் மதியானம் ஆல்ரெடி வந்து அந்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். வெளியில் என்ன ஸ்ட்ரென்த்து வண்டியெல்லாம் நின்றுச்சு அப்படிங்கிறது நம்ம வீடியோ ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து வர வீக்கில் வந்து பக்ரீத் வருது. ஸோ அந்த பக்ரீத்துக்காண்டி எக்ஸ்ட்ரா நிறையா மாடுகள் வந்து இங்கே கொண்டு வந்திருக்கிறாங்க. நிறைய மாடுகள், நிறையா வெரைட்டி காங்கயம் இந்த மாதிரி மாடுகள்லாம் இங்கே வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நம்ம அடுத்து ஜல்லிக்கட்டு மாடை பார்க்கலாம் நினைக்கிறேன். ஏன்னா அந்த மூஞ்சோட இதை பார்த்தீங்கன்னா அப்படிதான் தெரியும். ஆனால் களத்தில் எல்லாரையும் பறக்க விட்ட மாடுகள்லாம் அடிமாட்டுக்கு போகிறது அப்படிங்கிறது வந்து இது எந்த மாதிரி நம்ம சொல்றேன்னு தெரியல. இல்ல அது எப்படி பண்ணுவாங்க, அது என்னன்னு சொல்ற கேக்குது தெரியாது. இல்ல சும்மா போடுறது இல்ல, விலை சொல்லணும்ல. அப்படி சொல்லணும். நண்பர்களே, துண்டுக்குள்ள கைய விடுறேன், எதுவும் சேதம் ஐயா. இப்ப பேசுவீங்க 60,000 ரூபாய் சொல்றோங்க. இவரையா? இல்ல மாடு. இப்ப ஒரு மாடு வந்து 60,000 ரூபாய் சொல்ல எப்படி சொல்லுவீங்க? எனக்கு 60,000 ரூபாய் சொல்லு. 60,000னா கை விடுங்க. இது ஃப்ரீயா வரல, ஃப்ரீயா விடுங்க. விட்டேன். 5 வரை விடுங்க. சும்மா பிரிச்சு பிடிங்க, அப்படி பிடிக்காது. ஓ இப்படி. 50. சரி, இது சேர்த்தா ஒரு 10,000. 60,000. சரி, இதுல குறைச்சுக்கணும்னா குறைச்சா 100 உண்டு. 10,000. அந்த பாதி வரல பிடிச்சா பாதி இல்ல, முழுசாவே பிடிச்சாலும் பாசே தெரியணும். 10,000 அந்த இது தெரிஞ்சா மட்டும்தான் அது கோடு எடுத்து தெரியணும். குறைக்கணும், அந்த மதிதான் வேணும். சரி, அதுக்கு ஏதோ இந்த 1 2க்குலாம் ஏதோ ஒரு வேற பேர் சொல்லுவீங்க. அது பொருத்துமுறி, தட்டமுறி. அப்படின்னா பொறுக்கு முறினா? பொருத்துமுன்னா 6,500க்கு. 6,500. பனைய முறினா 4,500. 3,500க்கு. 3,500 இல்லையா? 3,500க்கு என்ன பேரு? 3 வரல பிடிச்சு ஒரு 500 பிடிக்கணும். இல்ல அது கரெக்ட். அந்த தமிழ்ல உங்களுக்கு ஒரு கோடு வச்சிருக்கீங்கல்ல, தொழுமுறி. நீங்க கேரளா, ஆனா நீங்க கரெக்டா சொல்றீங்களே. ரெகுலர் அவன் தினம் 10 மாடு வாங்கிக்கிறேன். நாங்க சும்மா சாந்திக்கல வந்து. அப்படியே ஒண்ணுன்னா வாட்ச், ரெண்டுன்னா எஸ், அந்த இதோட கோடு சவுடு. 3ன்னா காயா. 4ன்னா பனையம். 5ன்னா தட்டு. இல்ல இதெல்லாம் ஏன் சொல்றேன் அப்படின்னா, அந்த கோடு கடலாம் இருக்குது உள்ள, இவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்சா மட்டும் அந்த பிசினஸ் கரெக்டா பண்ண முடியும் இல்லையானே? கண்டிப்பா. என்ன வருங்க? உங்க பேரு? அப்சல். கேரளால எந்த ஏரியா? பாலக்காடுல ஷாப் வச்சிருக்கீங்களா? வாங்கி கொண்டு போய் சந்தையில அங்கேயும் சந்தை இருக்கு. அங்கேயும் வந்து உங்ககிட்ட வாங்கிட்டு போய் கட்டிங்க்கு இது பண்ணுவாங்க இல்லையா? இங்க இருந்து கேரளா போற எல்லாமே கட்டிங் மட்டும் தான். கட்டிங் அங்க எவ்வளவு கிலோ போயிட்டு இருக்கு? 300 ரூபா மாட்டுக்கறி. ஆனா இங்க வந்து ஆட்டுக்கறி சாப்பிடுற மாதிரி கேரளால வந்து மாட்டுக்கறி தான் அதிகமா சாப்பிடுறாங்க இல்லையா? மீதி இந்த ஆள் கிடைக்கிறங்க. டீடைல் பேசிட்டு இருந்தோம். அந்த அண்ணன் தலை தெறிக்க ஓடிட்டாரு வீடியோ. அவர்தான் அது இல்ல. ஏன்னா அவங்களுக்கு தமிழ்ல நம்ம என்ன பேசுறோம் அப்படிங்கிற விஷயம் ஃபுல்லா தெரியாது. அதனால ஜல்லிக்கட்டுக்கு போறது இருக்கு, வீட்டுல வளர்த்து கொண்டாந்து விக்கிறது இருக்கு. இதை வந்து நம்ம எதுக்கு வாங்கிட்டு போறாங்கன்னு கெஸ் பண்ண முடியாது. இது வளர்ப்புக்கு போறது உண்டு. அதான் இல்ல, இவங்க அங்க போய் சந்தை இல்ல, எல்லாருமே இங்க வராங்க, வாங்குறாங்க, விக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி இதுக்கு அடுத்து என்ன நடக்குன்னு நமக்கு தெரியணும். நம்ம சேனல் வழியா அதை கண்டிப்பா வந்து எப்படி நம்ம விக்கிறோம், அவர் ஓப்பனா சொன்னாப்ல நம்ம அங்கேயும் போய் நாங்க சந்தையில விடுறோம் அப்படிங்கிற விஷயம். கேரளா போற எல்லாமே கட்டிங்க்கு போறது இல்ல, அது முதல்ல தெரிஞ்சுக்கிறோம் நம்ம. ஆனா கேரளால ஏறு ஓட்டுறது இல்ல, வண்டி வச்சு அதிகமா பழக்கம் பண்றது இல்ல, ஓட்டுறாங்க. பால் மலம் கேரளால வயக்காடு ஓட்டுறது இருக்கு. வண்டி ஓட்டுறாங்க. சரிங்க, உங்க சந்திச்ச எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இங்க நிக்கிற மாடு எல்லாமே வந்து இதுவுமே ஒரு குறிப்பிட்ட நபர்கள் வந்து அவங்களோட இதுக்கு தேவைக்காக வாங்கியிருக்காங்க. தேவை அப்படின்னு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, அங்கேயுமே வந்து இது மாதிரி சந்தை இருக்குதான் கேரளாவிலேயே. அங்க கொண்டு போய் இவங்க அதை வந்து விற்கிறாங்க. கேரளாவுக்கு நம்ம கொண்டுட்டு போற எல்லாமே அடிமாட்டுக்கு போகுது அப்படின்னு சொல்ல முடியாது. அடிமாடு அப்படின்னா கட்டிங்க்கு கட் பண்ணி சேல் பண்ணிடுவாங்க. கிலோ 300 ரூபாயா கேரளால. அதனால இங்க இருந்து கேரளா கொண்டு போயிட்டு இருக்காங்க. இங்க நிக்கிற வெஹிக்கிள் எல்லாமே வந்து ஏத்திட்டு இருக்காங்க. அவங்க மாடு வாங்கிருக்கீங்களா, கொடுத்துருக்கீங்களா? நிக்கிறதுக்கு நிக்குது. எவ்வளவு சொல்றீங்க? ஓனர் தான் சொல்லணுமா? நீங்க பேனர்ஜியா? எவ்வளோண்ணே செட்டு?
20 என்ன ரகம் மாடுங்கய்யா? அது நாட்டு மாடு. நாட்டு மாடு. ஆனா ரொம்ப ஷார்ட்டா இருக்கு. இப்படிதான் இருக்குங்களா? அது கட்டையா தான் இருக்கு நாட்டு மாடு. நாட்டு மாடு. இப்ப இது அடிமாட்டுக்கு போதா? இது எல்லாம் அடிமாட்டுக்கு தான். அடிமாட்டுக்கு வயசாயிருச்சு. அப்ப இதுக்கு வயசாயிருச்சு. அதுக்கு வயசாயிருச்சு. ஆமா. ஆனா ரொம்ப குட்டையா, ஆனா கொம்பு இருக்கு. ஆமா. இங்க அஸ்வின் சொன்னாப்ல இது கண்ணுக்குட்டி அப்படின்னாப்ல. இல்ல மாடு. அது கட்டை. அது ஒரு கட்டை. இது ஒரு வெரைட்டி இல்லையா? ஆமா. சரி. இதெல்லாம் நோம்புக்கா போகுது. நோம்பு. வயசான மாடு முழுக்கா. பால் மாடானே? அப்படியே வாங்கிருக்கீங்களா? குடுக்க வந்திருக்கீங்களா? விற்பனைக்கு வந்திருக்கு. எவ்வளோன்னு சொல்றீங்க? விலை 45 சொல்லிச்சு. விலை 45,000 சொல்லிச்சு. நான் பல்ல 6 பல்லு 45,000 சொல்லிச்சு. 6 பல்லு 45,000 சொல்றீங்க. கேள்வியில நிக்குது. கேள்வியில் வந்து 37 கேட்டுட்டு இருக்கு. 37 நிக்கிறாங்க. ஆமா. எவ்வளவுனா கொடுப்பீங்க? ஒரு 39 ரூபா கொடுத்துடலாம். 39னா கொடுத்துடலாம். ஆமா. செட்டா? செட்டா. தனியா கொடுத்தா எவ்வளவு கொடுக்கலாம்? கண்ணு மாடல பிரிக்க கூடாது. தாயும் பிள்ளையும் பிரிக்க கூடாது. நாள் ஆகும். தாயும் பிள்ளையும் இருக்குல்ல, எல்லாம் கண்ணு மாடல போட்டு. உன் நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. தாயும் பிள்ளையும் பிரிக்க கூடாது. தாயும் பிள்ளையும் பிரிக்க கூடாதுல்ல. நம்ம ஊர்னு மணப்பாறை. மணப்பாறை தான். என்ன இது வந்து காங்கயம் பிரேன். காங்கயம் உதச்சிராம? இல்ல உதைக்காது. அதெல்லாம் உதைக்காது. இது ஜோடி. ஜோடி 2 ஜோடினு. நாட்டு மாடு. ஒரிஜினல் நாட்டு மாடு. நாட்டு மாடு. இது என்ன பண்ணுவாங்க எடுத்துட்டு போய் ஜோடியா? இதே மாடு நாட்டு மாடுனா நாட்டு மாடு பால் குடிச்சு உடம்பு கழுத்து. பசுமாடு. பசுமாடு ரெண்டும். அப்படி சொல்லுங்க. இது எப்படி சுழி பார்த்து வாங்குவீங்க? சுழினா எந்த இது இல்லைண்ணா. இந்த சுழி சொல்லுவாங்க. அது இருக்கிற சுழி தானே. இருக்கிற சுழி தான். இது ராஜா சுழி. இது ராஜா சுழி தானே. இதுல கூட ஒண்ணு வந்தா அது வந்து சுழி வளர்ப்புக்கு ஆகாதுண்ணே. அதுதான் வளர்ப்புக்கு ஆகாதுண்ணே. இந்த காங்கேய பிரீடை பொறுத்தவரை ஆனா மாடு வாங்குறப்ப இந்த மாதிரி சுழி பாத்துவாங்க. பல்லு பாப்பாங்க இல்லையா? ஆமா, பல்லு பாப்பாங்க. இது எவ்வளவு ஜோடி? இது ஜோடி 25 ரூபா சொல்லிச்சுண்ணே. 25 ரூபா. எவ்வளவு கேள்வியில இருக்கு? கேள்வி ஒரு 17 ரூபாயில இருக்குண்ணே. 20 ரூபா தான் கொடுத்துடலாம். 20 ரூபா நெருக்கி கேட்டாங்கன்னா கொடுத்துடலாம். ஒரு 19 தான் கொடுத்துடலாம். ஆனா நாடு நாட்டு மாடுண்ணே. இது நாட்டு பிரீடுண்ணே. நல்லா நாட்டு பால் குடிக்கலாம். நாட்டு பால் குடிக்கிறதா உடம்பு எடுத்துக்கலாம். நம்ம தமிழ்நாட்டு மாடு. நம்ம தமிழ்நாட்டு நம்ம மண். நம்ம எல்லாம் 20 லிட்டர் கறந்துட்டு இருக்கு மாடு. அது வந்து ஜர்சி மாடு. இது நம்ம தமிழ்நாட்டு மாடு. ஆனா இதுல அதிகபட்சம் ஒரு 2 லிட்டர் வருமானே. 1 வந்தா 2 லிட்டர் வரும். ஏன்னா நாங்களும் மாடு வச்சிருக்கோம். ஆமா. நாட்டு மாடு வந்து நம்ம வீட்லயே இருந்துச்சு. பரவாயில்ல. ரொம்ப சந்தோஷம். சந்தோஷம். சொந்த ஊருங்க? நம்ம திருச்சி தாங்க. பஞ்சபூர் பக்கத்துல. பஞ்சபூர். பிசினஸ் காண்டி வந்திருக்கீங்க? அதாவது மாடு வாங்க குர்பானிக்காக மாடு வாங்க வந்திருக்கோம். சரி சரி. நீங்க ஷாப் வச்சு ஆனா கேரளாவிலே 300 ரூபா சொல்றாங்க. நம்ம ஊர்ல வந்து கொஞ்சம் நாட்டு மாடு கொடுக்குறாங்க. கேரளால வந்து இல்ல அது அந்த இததான் பெரிய மாடா வாங்கிட்டு போய் கொடுக்குறாங்க. நம்ம தான் பாத்தீங்கன்னா ஒரு 30 கிலோ 40 கிலோ சைஸ் தான் மாடு இருக்குது. எலசா இருக்கும். 4-5 விசில வந்துடும். கேரளா மாடெல்லாம் பாத்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க பெரிய பெரிய மாடு தான். கேரளா மாடு தான் வாங்கிருக்காங்க பாருங்க. அதெல்லாம் பெருசு. ஆனா கரியா போட்டா கண்டுபிடிக்க முடியாது. ஆமா. கரியா சாஃப்ட்டா இருக்கும். கெடுபடியா இருக்கு. 8,000 வர மாடெல்லாம் 18,000 15,000. ஓ, ரேட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆமா, ரேட் டபுளா இருக்கு. ஆனா மாடு அதிகமா வரலங்கிற மாதிரி சொல்றாங்க. மாடு வந்துச்சு. வந்த மாடு எல்லா மாடுமே போயிட்டு தான் இருக்கு. ஓரளவுக்கு பிசினஸ் ஆயிருக்கு. மாடுல 2 லட்சம் மாடுக்கு மேல வந்துச்சு. வந்துட்டு போயிருச்சு. வந்துட்டு போயிட்டு தான் இருக்கு. முன்னாடி எல்லாம் வந்து சந்தை இருந்துச்சு அப்படின்னா முத நாள் மதியானம் தொடங்கி மறுநாள் காலையில இருந்துச்சு சந்தை. அப்படி எல்லாம் இருந்ததுக்காக ஒரு 6 வருஷம் 7 வருஷம் மாதிரி விட்டுட்டு இருக்காங்க. 6-7 வருஷம் அதுக்கு மேல வந்து 2 நாள் தங்கி இருந்து அடுத்த நாள் தான் போற மாதிரி இருந்துச்சு. பக்ரீத்னால அண்ணனைக்கே விடுற மாதிரி விட்டாங்க. அண்ணனைக்கு டெய்லி விடுற மாதிரி விட்டாங்க. பரவாயில்ல. 3 நாள் நடக்கும் சந்தை. மணப்பாறை சந்தை ரொம்ப உலகம் ஃபேமஸ். மணப்பாறை சந்தை. ஆமா, ஏசியில நம்ம சந்தை தானே பெரிய ஒரு இது. என்னதான் நம்ம மத்த ஏரியால இருந்தாலும் மணப்பாறைக்குன்னு ஒரு பழமொழி இருக்கு. இல்ல நிறைய பேர்ட்ட நாங்க இன்டர்வியூ எடுக்கலையே நாங்க விவசாயத்துக்கு மாடு வாங்க வந்திருக்கோம் அப்படிங்கிறவங்க வந்து நிறைய மெஜாரிட்டி பார்த்தோம். விவசாயத்துக்கு கம்மியான கறிக்கு வாங்குறாங்க. ஒரு கண்ணுல வலியோட சொன்னாரு. அதையும் அடங்காத மாடு அடிமாடா போன்னு சொல்லி பாட்டுல இருக்குல்ல. அது மாதிரி இல்ல உண்மைதான். விஷயம் இருந்தாலும் நம்மளால முடியலங்கும் போது என்ன பண்ணுவாங்க, கொடுத்துருவாங்க. இது மாட்டுல அந்த வால் எல்லாம் சொல்றாங்கல்ல, அதெல்லாம் தனி ரேட்டு போகும். வால் வந்து சாப்பிட்டீங்கன்னா சூப்பு நல்லா இருக்கும். ஒரு எனர்ஜிக்கா இருக்கும். நம்ம மாட்டு வந்து குழந்தைங்களுக்கு எந்த மாதிரி இது கொடுக்கலாம்? மாட்டுல கறி, மாட்டுக்கறி ஃபுல்லாவே புரோட்டீன்ஸ் தான். எல்லாமே சாப்பிடலாம். ஆமா, பீஃப்ல தான் அதிகமான புரதச்சத்து இருக்கு. மட்டனை விட. இல்ல ஏஜ் ஆனவங்க சாப்பிடலாம் அப்படி எதுவும் கிடையாது. எல்லாருமே கிடையாது. யாரு வேணாலும் சாப்பிடலாம் மாட்டுக்கறி. ஏன்னா உங்ககிட்ட கேட்டாதான் இந்த டீடைல் எங்களுக்கு தெரியும். கண்டிப்பா உணவு பொருள் தானே, சாப்பிடுற பொருள் தானே, உணவு பொருள் தான். அது யாரு வேணாலும் சாப்பிடலாம். ஏன்னா இலசா இருந்துச்சுன்னா மெல்ல நல்லா இருக்கும். கொஞ்சம் முத்தனா இருந்தா மெல்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சின்ன சின்னதா போட்டோம்னா முழுங்கிடலாம். பெருசா போட்டா அப்படியே பிள்ளைங்க மெல்ல முடியாம துப்பிடுவாங்க கீழே.
விற்கிறவங்களாம் வித்துட்டாங்க. வாங்குறவங்க வந்து வண்டியெல்லாம் அவங்கவுங்க வெஹிக்கிள் எடுத்து மாடெல்லாம் ஏற்றி அவங்கவுங்க ஊருக்கு கிளம்பி போயிட்டு இருக்காங்க. ஸோ நாங்களும் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா ஓரளவுக்கு ஃபர்தராக கவர் பண்ணியிருக்கோம். பார்ப்போம் அடுத்து. தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்க. இது மாதிரியா வீடியோக்கள் இந்த சந்தைக்கெல்லாம் நீங்கள் என்னைக்கு வந்து பார்க்க போறீங்க அப்படின்னு தெரியல. எங்கள் சேனல் வழியாக கண்டிப்பாக எல்லாருமே எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா எல்லாருமே சந்தைக்கு வந்து பார்க்க முடியுமானா கண்டிப்பாக முடியாது. எங்கள் சேனல் வழியாக எல்லாருமே பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னு பரவாயில்ல, அட்லீஸ்ட் லைக் பண்ணுவீங்க. தொடர்ந்து எங்கள் வீடியோ உங்கள்கிட்ட வந்து சேரும்.